நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, சார் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அதிகரிச்சிருக்கு, எங்களுக்கு அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டால தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட்ல கிடைக்குமா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஸ் டாக்டர்ஸ் முழுக்க முழுக்க வந்து பிடிஎஸ் கோர்சஸ் பத்தின அப்டேட் தான் இந்த சேனல் அப்டேட் பண்ண போறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எம்பிபிஎஸ் கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல ஓரளவு அனலைஸ் பண்ணி ஒரு சேஃப் கட் ஆஃப் போட்டிருந்தோம். அதே மாதிரி பிடிஎஸ்க்கு நாங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று ரிசல்ட் வந்துச்சு. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி மார்க்கில். ஸோ நிறைய பேர் வந்து பிரைவேட் காலேஜஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம 7 கேட்டகரி ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த 7 கேட்டகரிக்குமே ஓரளவு சேஃப் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் பிடிஎஸ் கல்லூரியில சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 3857 ரேங்க்ல தான் நமக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் வந்து எந்த கல்லூரியில, புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரேங்கை வச்சு நாங்க பார்க்கும்போது நமக்கு இந்த இயர் 613 மார்க் வருதுங்க ஓப்பன் கேட்டகரி. அதாவது ஒரு ஓசி கேட்டகரியை வந்து நீங்க வந்து ஒரு 610ல இருந்து 613 மார்க் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதையும் தாண்டி கம்மியாகுது அப்படின்னா அது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க சேஃப் கட் ஆஃப். ஒரு ஓப்பன் கேட்டகரிக்கு நாங்க லாஸ்ட் இயர் ரேங்கை வச்சு அனலைஸ் பண்ணும்போது 610ல இருந்து 613 வரையும் இந்த வருஷம் ஒரு ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் பிடிஎஸ் கிடைக்கும். அது ஏதாவது 3 கல்லூரி இருக்கு, புதுக்கோட்டை, கடலூர் அண்ட் சென்னை. 3 கல்லூரியில ஏதாவது ஒரு பிடிஎஸ் கல்லூரியில உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே இது வந்து நீங்க பிசி எடுக்கும் போது பேக்வர்ட் கிளாஸ்ல லாஸ்ட் இயர்ல வந்து 6555 வரையும் புதுக்கோட்டையில தான் கிடைச்சிருக்கு கடைசி மார்க்ல. அப்ப இந்த ரேங்கை நாங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷம் 580 வருது. அதாவது எப்படின்னா 580 மார்க் வந்து நமக்கு பிசிக்கு வருது. ஸோ பிசியை பொறுத்தவரை 584 மார்க் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பாருங்க 498. இந்த வருஷம் ஒரு 580 வரையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் பிடிஎஸ் கல்லூரியில ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ ஓகேவா, இன்னும் எக்ஸாக்டான கட் ஆஃப் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான். நீங்க ஒரு பிசி கேட்டகரியில ஒரு 580 மார்க் வச்சிருந்தீங்கன்னா எல்லா ரவுண்டையும் சேர்த்து வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இது சேஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஒரு ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். ஸோ பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகரியில லாஸ்ட் இயர் வந்து 504 வரையும் வந்து நமக்கு க்ளோசிங்கா இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 6184 வரை ரேங்க் போயிருக்கு. இந்த ரேங்கை வச்சு நாங்க பார்க்கும்போது இந்த வருஷம் பிசிஎம்முக்கும் ஒரு 580 பிளஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கடலூர்ல கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரையும் லாஸ்ட் இயர் வந்து 494 6814 வந்து நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்கு? புதுக்கோட்டையில. ஆனா இந்த வருஷம் இந்த ரேங்கை வச்சு பார்க்கும்போது ஒரு 577 மார்க் வரையும் வருது. ஸோ ஒரு 575 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா தாராளமா வந்து எம்பிசி கேட்டகரிக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு, இந்த 3 கேட்டகரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதை வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா மெஜாரிட்டி பாக்குறப்ப நமக்கு அதிகமா இருக்கிறது பிசியும், எம்பிசி, அதுக்கப்புறம் ஓசி. ஸோ பிசில இருந்து பிரியக்கூடாது பிசிஎம். ஸோ எல்லாம் சேர்த்து இந்த 4 கேட்டகரி தான் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருப்பாங்க. மற்ற கேட்டகரிலாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ கீழே அதிகமா, அதாவது கம்மியான கேட்டகரியில நிறைய பேர் இருந்தாலும் இந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டியை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம லாஸ்ட் இயர் 398ல புதுக்கோட்டையில எஸ்சிக்கு கவர்மெண்ட் டென்டல்ல கிடைச்சிருக்கு 12200, அதாவது 76 வரையும். ஸோ இந்த ரேங்கை வச்சு பார்க்கும்போது 521 வரையும் வருது. மேபி எஸ்சியை பொறுத்தவரை ஒரு 500 மார்க் இருந்தாலே நீங்க கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம், அதாவது கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு. ஏன்னா இதுல செல்ஃப் ஃபைனான்சிங் போறவங்க இருப்பாங்களே, ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பிடிஎஸ் வந்து நிறைய பேர் பிடிச்சி எடுத்தாதான், ஏன்னா ஒரு ஆப்ஷன் எல்லாம் வந்து தான் வைப்பாங்க தவிர மற்றபடி பிடிச்சி எடுக்கிறவங்க தான் இங்க சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பிடிஎஸ் தான் வேணும், எனக்கு எம்பிபிஎஸ்ஸே வேணாம் அப்படின்ற சொல்ற கேண்டிடேட் மட்டும் தான் பிடிஎஸ் எடுப்பாங்க. பட் ஆப்ஷனலா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் ரவுண்ட்ல எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் மாறிடுவாங்க, செகண்ட் ரவுண்ட்ல எடுத்து தேர்ட் ரவுண்ட் மாறுவாங்க, தேர்ட் ரவுண்ட் கிடைச்சிட்டு திடீர்னு மாப்பப் ஸ்டேல கூட மாறுவாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த
ஏன்னா அவங்களுக்கு பிடிஎஸ்ன்றது ஏதோ ஒரு வேற வழி இல்லாம எடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப சப்போஸ் திடீர்னு செல்ஃப் ஃபைனான்சிங்ல போய் நம்ம எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிக்கிறோமே அப்படின்ற ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நிறைய ஃபேமிலி சைட் பேசுறப்ப ஒரு ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ஓகே நம்ம இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க. அப்ப அந்த சீட்டோட பேலன்சிங் ஷிஃப்டிங் வந்து மாறும். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு எஸ்சி கேட்டகரியா இருந்தா நமக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 490ல இருந்து 500 வரை இருந்தா கூட தாராளமா வெயிட் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா? அது ஒரு ரவுண்ட் முடிஞ்சா தெரியும். ஸோ அதே மாதிரியே நீங்க எஸ்சி ஏ கேட்டகரியில லாஸ்ட் இயர் 334, அதாவது 15,332 வரையும் பிடிஎஸ் கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு கடலூர்ல. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 480ல இருந்து 470 வரை இருந்தா கூட தாராளமா வந்து நம்ம பிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 491 வரை வருது. பட் 470 480 வரையும் கூட மேபி சான்சஸ் இருக்கு ஷிஃப்டிங் அவருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டி 330 15,581 லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து முடிஞ்சிருக்கு 15,581. 330 வரையும் சென்னை டென்டல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. இந்த ஏரியா உங்களுடைய கட் ஆஃப் நாங்க பார்க்கும்போது இந்த ரேங்கை வச்சு 489 வரை வருது. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 460ல இருந்து 460 வரையும் எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் போறனால இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஸ் கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு ஹோப் தாங்க. பட் இதை வந்து பிளாங்கா யாரும் நம்ப வேணாம். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன இப்ப ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவ் இல்லாம இருப்பீங்க. என்னடா ஐயோ கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சு நமக்கு சீட்டே கிடைக்காது அப்படின்ற ஒரு இதுக்காண்டி ஒரு மோட்டிவ் காண்டி மட்டும் தான் போடுறதும் தவிர மத்தபடி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தான் நம்ம கொடுக்குறோம். பட் இதுதான் வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்னா இந்த 4 கேட்டகரிக்கு ஓகே ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு ஓரளவு இந்த கட் ஆஃப்ல வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா எஸ்சி எஸ்சி எஸ்டில நமக்கு ஒரிஜினல் ரேங்க் லிஸ்ட் வரும்போதுதான் ஒரு எக்ஸாக்டான இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரட்டும் இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நம்ம கைடன்ஸ் நம்ம சேனல் மூலமா அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. பிடிஎஸ் டாக்டர் சமித் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனல் முழுக்க பிடிஎஸ் கோர்சஸ்க்கான ஒரு சேனல். புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரையும் ஒரு